சரி, ஓகே. ஏதோ ஒரு இஷ்யூ உண்டு. ஸோ அதால நான் இப்ப இது சீசன் 3 நான் கொண்டு வரேன். 10வது விஷயம். ஸோ இந்த 10வது விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். படிக்கிறதுக்கு 178 டேஸ் போதுமான்னு கேட்டா போதும். ஸோ அதை நீங்க சரியா பிளான் பண்ணா சரி. நான் நினைக்கிறேன் 170 டேஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 170 டேஸும் ஒழுங்கா பிளான் பண்ணீங்கன்னா போதும். டைம் ஷெட்யூல் பண்றேன் எப்படி லைட்டா நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கட்டாயம் இந்த 3 பாடத்தையும் ஒவ்வொரு நாளும் படிங்க. ஏனெண்டா நான் ஏன் ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியா படிக்க போறான்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொம்பைமெக்ஸ் மட்டும்தான் படிக்க போறீங்க, இல்லாட்டி பயாலஜி மட்டும்தான் படிக்க போறீங்கன்னா, நான் மெயினா காய்ச்சிட்டு இருக்கிறது ரிப்பீட் பேட்ச். நீங்க தோல்வியை கண்டு திருப்பி எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆள்கிட்ட சொல்றேன். 24/7 உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, பட் சொல்றேன். சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. அப்ப என்ன, நீங்க கிளாஸ் போயிட்டு இருப்பீங்க, பட் இந்த டைம் கிளாஸ் போற டைம் இல்ல, செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைம்ங்கிறத மறந்துடாதீங்க. அப்ப இதுல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 12 ஹவர் ஒர்க் பண்ணல, ஏன்னா நீங்க கிளாஸ் போகல. போறது உங்களோட விருப்பம், பட் போனீங்கன்னு சொன்னா டைமை மேனேஜ் பண்ணலுமோ தெரியாது. ஏற்கனவே கிளாஸ் 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 என்னென்ன போனீங்க. ஸோ ரிப்பீட் வச்சுக்கும் நீங்க கிளாஸ் போங்க, பட் அது பெர்ஃபெக்டா இருக்கணும். கிளாஸ் என்று சொல்லி இருக்காம அந்த குறிப்பிட்ட கிளாஸ் எப்படி இருக்கணும்னா, கைடன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும், எக்ஸாம் செஷன் செய்யற மாதிரி இருக்கணும், அடுத்தது உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும், அடுத்தது செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைம் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி எல்லாம் இருக்குமெண்டா நீங்க அந்த குறிப்பிட்ட கிளாஸுக்கு போகலாம். மத்தும்படி இந்த குறிப்பிட்ட செல்ஃப் ஸ்டடியும் இல்ல, எக்ஸாமும் இல்ல, இப்படி எல்லாம் இல்லாம வேஸ்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாடத்தை ஒரு நாள்ல படிக்க போனீங்கன்னா, இப்ப நீங்க பயாலஜி 12 மணி ஒரு நாளைக்கு படிங்கன்னு வைங்களேன். ஃபுல்லாவே பயோ பயோ பயோன்னு இருந்தா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு போரிங் ஒன்று வரும். வழங்கிட்டா வெறுத்து போய்த்திருக்கும் அந்த பாடம். அதான் நான் என்ன சொல்றேன்னா, 3 பாடத்தையும் பரலலா கொண்டு போங்க. அப்படி பரலலா கொண்டு போற டைம் பெர்ஃபெக்ட். வழங்கிட்டா. ஸோ இந்த 170 டேஸ் நீங்க பரலலா கொண்டு போனா காணும் டைம் ஷெடியூல்ண்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 4 மணிக்கு எழும்புறீங்க. இப்ப 4 மணில இருந்து ஒரு 4:30 வரைக்கும் கூட இல்ல, ஒரு 4:30 வரைக்கும் பிசிக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு என்னது ஒரு கிராவிடேஷன் ஃபீல்ட்ல தியரியை ரிவிஷன் பண்றேன், ஞாபகப்படுத்துறேன். சரி. 4:30ல இருந்து அவங்கள 5:30 வரைக்கும் பிரேயர்ஸ், குர்ஆன் ஓதுற அப்படியான விஷயங்கள். அடுத்து இந்த டைம்ல மெமரைஸ் பண்றதுக்கு பெஸ்டான டைம் இந்த 5:30 AM. இந்த டைம்ல எல்லாம் நம்மளோட பிரெயின் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கு முதல் இந்த 4 மணிக்கு நீங்க எழும்புறீங்கன்னா, கட்டாயம் 11 மணிக்கு நீங்க தூங்கணும். 11 மணி தாண்டப்படா. சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். ஓகே, பயோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அடுத்தது பிசிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி இருந்தா, நெக்ஸ்ட் பயோ படிக்கிறாங்களா இருந்தா மினிமம் ஒரு 5 ஹவராவது தூங்கணும், இல்லாட்டி 6 ஹவர். தூக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரெயின் ரிலாக்ஸ் ஆகுற இடம். உங்களுக்கு பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா பிரெயின்ல என்னது குழப்பம் கொண்டு மனுஷனா ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண இல்லாம இருக்கும். ஸோ அதால ஒன் ஷாட்ல தூங்கி எழும்புங்க. ஒரு ஷாட்ல தூங்கி எழும்புங்க. மினிமம் ஒரு 5 மணி நேரம் ஆகுது, இல்லாட்டி ஒரு 6 மணி நேரம். ஈவினிங்ல தூங்குறேன்டா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அங்கே தூங்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஹ், என்னது பகல் டைம் டயர்டா இருக்கேன்டா ஒரு 2:30 PM இருந்து ஒரு 3 PM இனஃப். அங்கெல்லாம் நீங்க தூங்கக்கூடா, மற்ற டைம் படிக்கணும். விளங்கிட்டா. ஸோ இப்படி இப்ப இந்த டைம்ல 5:30, ஓகே, 5:30ல இருந்து ஞாபகப்படுத்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி இல்லாட்டி ஏதாச்சும் கெமிஸ்ட்ரியில மறக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணிடு. 5:30ல இருந்து ஒரு 6:30. சரியா. அதுக்கப்புறம் 6:30ல இருந்து 7 வரைக்கும் ஒரு பிரேக் எடுத்து போட்டு இனி 7 to ஒரு 8 ஏதாச்சும் ஒரு பிசிக்ஸ்ல பேப்பர் ரெடி செஞ்சு பாக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 8:30. ஸோ ஒரு 8:30ல இருந்து ஒரு 9:30 வரைக்கும் ஏதாவது பேப்பர். அடுத்து ஒரு 9:45ல இருந்து ஒரு 10:15 வரைக்கும் ஏதாவது பாடமாக்குற விஷயங்கள் என்ன செய்யறேன். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. விளங்கிட்டா. நீங்க தொடர்ச்சியா படிச்சிட்டீங்க தேவையில்ல, ஒரு 30 நிமிஷம் படிக்கிற, ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுக்கிற. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூல்ல கொண்டு போங்க. விளங்கிட்டா. எடுத்த உடனே போறது கஷ்டம். எடுத்த உடனே 15 ஹவர் படிக்க இயலுமான்னு கேட்டா இல்ல. எடுத்த உடனே 10 ஹவர் படிக்க இயலுமாண்டா இல்ல, கஷ்டம். ஸோ நீங்க என்ன செய்யணும். ஓகே, எடுத்த உடனே போக இயலாது, நம்ம படிச்சதே இல்ல, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வீக்ல கொஞ்சம் கூட்டுங்க, 4 ஹவரா. அதுக்கு அடுத்த வீக்ல 5 ஹவரா கூட்டுங்க. இப்படி கூட்டிக்குவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. விளங்கிட்டா. ஸோ வைசமனை மேக்ஸ் கிளாஸ்ல போனாலே போதும். எடுத்த உடனே நீங்க என்னது 3 ஹவர் அங்க அங்கிறது போய் 15 ஹவர் எடுக்கலாமா? இல்ல, கடும் கஷ்டமா இருக்கும். அதனால பழக்கப்படுத்துங்க, உங்களை இசைவாக்கம் அடைங்க.
அடுத்து காலையில எழும்புறது கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஒரு 1 வீக் நீங்க ஒழுங்கா பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு வீக் தான், ஒரு வீக் ஒழுங்கா ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஒரு வீக் சரியா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதில் பழக்கப்பட்டுரும். ஸோ நீங்க 11 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எழும்ப பாருங்க. ஃப்ரெஷ்ஷான டைம் மார்னிங் டைம். அதுல நீங்க எக்ஸாம் செய்ய போறது காலையில 8 மணில இருந்து ஒரு 12 மணிக்கு எப்படிதான் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் வரும். ஸோ இந்த டைமுக்குள்ள ஃப்ரெஷ் ஆறீங்க, இந்த டைம்ல கொஸ்டின் செஞ்சு வாருங்க, இந்த டைம்ல ஆக்டிவ் ஆறீங்க. நைட் டைம்ல முழிச்சு படிக்காதீங்க. நானும் விட்ட மிஸ்டேக் தான். நைட்ல என்னது 12 மணில இருந்து இந்த 4 மணி 5 மணி வரைக்கும் தான் படிப்பேன். ஏன்னாண்டா பாப்பா காப்பெண்டர், ஸோ சவுண்ட் கொஞ்சம் கூடியா இருக்கும். அடுத்தது ஹால் ஒழுங்கா நட முடியும் இல்லை. ஸோ ஒரு ஹால்ல இருந்து தான் படிப்பேன். ஸோ நிறைய பேர் வருவாங்க, சவுண்ட் டிஸ்டர்ப் ஆக்கள் டிஸ்டர்ப் அப்படி எல்லாம் இருக்கும். ஸோ நைட்ல எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு வீட்டையுமே சொல்லும், என்ன லைட்டை போட்டுட்டு தூங்கும் இல்லையா, மற்றவங்களை டிஸ்டர்ப் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தும் அப்படின்னு கவலையாயிருக்கும். இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து படிக்கிறேன். அப்ப இந்த டைம்ல, அதாவது ஒரு 10 மணில இருந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்றேன். 10 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் படிச்சுட்டு இடையில தஹஜ்ஜத் அதெல்லாம் தொழுகி போட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவேன். அப்ப எப்ப தூங்குவேன்னு பார்த்தா மார்னிங் டைம் 8 மணில இருந்து ஒரு 12 1 மணி வரைக்கும் தூங்குவேன். ஸோ இந்த டைம்ல தூங்கினா இந்த டைம்ல எக்ஸாம் செய்யற டைம். ஸோ இந்த டைம்ல கடும் டயர்டா இருக்கும். விளங்கிட்டா, இப்படி எல்லாம் தூங்காதீங்க. இப்படி படிக்கலாம், விடிய விடிய படிக்கிற மாதிரி தானே இருக்கும். பட் அதோட சைடு எஃபெக்ட் பின்னுக்கு உங்களுக்கு காட்டும். விளங்கிட்டா, நீங்க டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, டசன்ட் மேட்டர். பட் நீங்க இன்னொரு டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு டாக்டர் ஆகாதீங்க. விளங்கிட்டா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க டாக்டர் ஆகிடாதீங்க. விளங்கிட்டா, அதனால ஒழுங்கா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன் நீங்க திருப்பி படிக்க வந்தீங்கன்னா ரீசன், நீங்க அப்பப்ப தாரத்தை டெய்லி மெயின்டைன் பண்ணல. டெய்லி நீங்க மெயின்டைன் பண்ணிருப்பீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப கூட நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நான் ஸ்டார்டிங்ல மெயின்டைன் பண்ணல, இப்ப கிளாஸ் செய்யற டைம் மெயின்டைன் பண்ணேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடணும், குரூப்ல. அதே மாதிரி டெலிகிராம்ல ஒரு சேனல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் போடணும், ஸ்டேட்டஸ்ல ஒரு விஷயம் போடணும். ஓகே, எந்த யூனிவர்சிட்டி ஸ்டடீஸையும் பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு கிளாஸ் செய்யணும், ஏதாச்சும் ஒன்று தேடணும், ஏதாச்சும் ஒரு பேப்பர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி பிளான் பண்ணீங்க டெய்லி. அதே மாதிரி எங்கேயாச்சும் சுத்தணும், எங்கேயாச்சும் ஃபன் எடுக்கணும், எங்கேயாச்சும் போய் புதுசாக சாப்பிடணும், இப்படி பிளான் பண்ணீங்க. இதை ரொட்டேட் பண்ணிட்டே, அதாவது இது தொடர்ச்சியா மெயின்டைன் பண்ணிட்டே வரேன் மேக்சிமம். என்ன, தூக்கம் மட்டும் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு, பட் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நீங்கள் தான், நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கஷ்டம் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A level படிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கடும் ஹார்டா இருக்கும், கடும் டஃபா இருக்கும். ஏனென்றா காம்படிஷன், போட்டி பரீட்சை, காம்படிட்டிவ் டெஸ்ட். ஸோ போட்டி போடணும். ஈவன் நீங்க 3 எடுத்தா கூட ஒரு 50க்குள்ள வரலன்னு சொன்னா, ரேங்க் 50க்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வராட்டி மெடிசின் இல்ல. ஆனா யூனிவர்சிட்டி எல்லாம் அப்படி இல்ல. யூனிவர்சிட்டியில எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி டஃப் இல்ல. ஃபெயில் ஆகுறது தான், ரிப்பீட் வரும் தான், அதெல்லாம் இஷ்யூ இல்ல. இஷ்யூ இல்லைன்னு சொன்னா எப்படியும் நீங்க பாஸ் ஆகி வந்துருவீங்க. எப்படி ஒரு பேட்ச் ட்ராப் அவுட் ஆகினாலும் எப்படி பாஸ் ஆகி வந்துருவீங்க. ஆனா இந்த இடம் தான் மெயின். இதுல ஸ்ட்ரெஸ் கூட. இதுல ஸ்ட்ரெஸ் இல்ல. யூனிவர்சிட்டி போனா ஃபன் இருக்குமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க தான், ஃபன் எல்லாம் இருக்கும் தான், அதுக்கேற்ற கஷ்டம் இருக்கும். லைஃப படிக்கிறதுக்கு பெஸ்டான இடம்டா யூனிவர்சிட்டி தான். யூனிவர்சிட்டி கட்டாயம் போங்க. என்னதான் நீங்க உழைச்சாலும் ஏர்ன் பண்ணாலும் எங்க சுத்தினாலும் யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது தனி. அதனால கட்டாயம் யூனிவர்சிட்டி போகணும். அதுல உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டி இருக்கும், அந்த ட்ரீம் யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி போங்க. பேராதனைய மெடிசினா ஓகே, படிச்சா போனா பேராதனைக்கு தான் போகணும், அப்படி படிங்க. உங்களோட இலக்கு லாங் டேர்ம் இலக்கா இருக்கணும், ஷார்ட் டேர்ம் அறிக்கப்படா. விளங்கிட்டா, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. டைம் ஷெடியூல் டிபெண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்படி நீங்க பிளான் பண்ணி எடுத்த உடனே போக இயலாது. ஸோ எடுத்த உடனே ஒரு 5 ஹவர் படிக்கிற பெர் டே. அதுக்கு பிறகு ஒரு 1 வீக்கு பிறகு அப்டேட் பார்த்துட்டு ஒரு 6 ஹவர். ஸோ இப்படி வாங்க. எத்தனை வீக் இருக்கு, கூட குறைய இல்லை, ஜஸ்ட் ஒரு 25 வீக் தானே இருக்கு. ஸோ அந்த 25 வீக்குக்கும் சரியா பிளான் பண்ணுங்க. டே பிளான் போடுங்க. இந்த டைம் ஷெட்யூல் போடுற டைம்ல டே பிளான். நீங்க நாளைக்கு மோதா போயிட்டீங்கன்னு சொன்னா, ஸோ அதால டே பிளான். இன்னைக்கு காலையில எழுப்பினா ஓகே ஒரு பிளான் போடுறேன். ஆனா இந்த டே பிளான் போடுறதுக்கு டோட்டல் பிளான் இருக்கணும். அது நான் உங்களுக்கு அடுத்த டைம் டேபிள்ல சொல்றேன். டோட்டலா ஒரு பிளான் பண்ணி போட்டு தான் டே பிளானா உடைச்சு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க 1000 MCQ செய்யணும்ண்டு, சரியா? 1000 MCQ 2 தரம் செய்யணும்ண்டு உதாரணத்துக்கு பிசிக்ஸ்ல பிளான் பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்ப என்ன செய்யணும், 2000 MCQ செய்யணும். அப்ப இப்ப இது டோட்டல் பிளான் வச்சு தான் நீங்க பார்க்கணும். இருக்கிற நாள் ஓகே 170 நாள். இப்ப டிவைட் பண்ணி போட்டு பாருங்களேன், இதுல சைவர் இதுல சைவர். சோ 214 பிரிச்சு வரும் தானே. ஓகே, இப்படி ஒர்க் பண்ணணும். இல்லாட்டி பயோல நான் 1000 MCQ செய்யணும், பிசிக்ஸ்ல நான் 1000 MCQ செய்யணும், கெமிஸ்ட்ரினா 1000 MCQ, அப்ப 3000 MCQ செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள்.
எத்தனை தரம் செய்யணும்? 2 தரம் செய்யணும். 3000 2 6000 எம்சிக்கு செய்யணும். அப்ப 6000 எம்சிக்கு செய்யணும்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் படி 12,000 மினிட். அப்ப அதை ஹவர் அளப்பீங்க. அப்ப எத்தனை ஹவர் வரும்? அதுக்கேற்ற மாதிரி எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்து பிளான் பண்ணி படிங்க. இதான் ஷெடியூல். எல்லாம் டிபெண்ட் பண்ணிக்கிறது இல்ல. அப்போ ஒரு ஃபுல் பிளேனை டே பிளேனுக்கு மாத்துங்க. ஃபுல் பிளேன் ஒன்று செட் பண்ணி போட்டு டே பிளேனுக்கு உடைங்க. விளங்கிட்டா? எடுத்த உடனே ஃபுல்லா தியரியை ஃபுல்லா படிச்சுக்கிட்டு படிக்கும். தியரியை ஃபுல்லா படிக்காதீங்க. தொடர்ச்சியா கொஸ்டின் செய்யாதீங்க. ஏன்னா தியரி சம்டைம் மறந்துடும். ஸோ தியரி கொஸ்டின் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. எம்சிக்யூ ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எம்சிக்யூ பாயிண்ட் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. அதுக்கு தனி ஒரு ஷியர் காப்பி எடுங்க. இப்படி பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி போனீங்கன்னா உங்களால கட்டாயம் அடைய இயலும். சரியா? அடுத்தது, ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம். இந்த ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் நீங்க தான் கட்டாயம் என்கிட்ட சொல்லணும். நீங்க கட்டாயம் இந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கு கீழே கொமனா எல்லா வீடியோ முடிச்சாலும் ஓகே, இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கு கீழே ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் என்னன்னா நான் கொமனான விஷயங்களை தான் செல்லுவேன். பட் இந்த ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் வந்து நான் ஃபியூச்சர்ல செல்றதுக்கு பதிலா ஏன் ரிசல்ட்ஸ் குறைஞ்சிச்சு உங்களுக்கு தெரியும். ரிசல்ட்ஸ் குறைஞ்சதுக்குரிய காரணம் ஏன் குறைஞ்சது? ரிசல்ட்ஸ் குறைஞ்சதுக்கு காரணம் ஒன்று நீங்க உங்களோட செயற்பாடு, இன்னொன்று நீங்க போன இடம். அது என்னவா இருக்கட்டும், யார் கோவிச்சாலும் கோவிக்கட்டும். ஆனா நீங்க போற இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்ட தியரிய பேப்பரை மட்டும் செஞ்சு காட்டிக்கல, குறிப்பிட்ட கைடன்ஸும் செய்யணும். நான் ஃபன்னுக்கு சொல்றேன். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கீங்க. பட் கைடன்ஸுக்கும் டவுட்டுக்கும் மட்டும் எப்படி படிக்கிற இந்த மாதிரி பிளான் மட்டும் நைட்டு வாரீங்க. ஸோ அது எப்படி நியாயம்? ஜஸ்ட் ஃபன் சொல்றேன். சரியா? ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. சரி, ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க நான் பாப்போம். ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இதாலதான் ரிசல்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு காரணம் தெரியும். ஸோ இந்த காரணத்தை நீங்க கட்டாயம் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய சொல்யூஷனை நான் சொல்றேன். சரியா? கொமனான விஷயம் என்னன்னா ஒன்று மெயினான பிரச்சனை தியரி தெரியா. எக்ஸெப்ட் பண்றீங்களா? தியரி தெரியாது. சரியா? அப்படி தியரி தெரிஞ்சாலும் அந்த தியரி அறகுறையா இருக்கும். சரியா? அதுக்கு முதல் நான் இந்த எம்சிக்யூ கொஞ்சம் கதைக்கிறேன். ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் நீங்க எடுத்தீங்கன்னா அது ரோங் ஆகிறதுக்கான ரீசன். இது கொமனான பிரச்சனை நான் ஃபர்ஸ்ட் சொல்லனே. ஒன்று என்னண்டா உங்களோட பொடுபோக்கு தனம். அடுத்தது என்னண்டா படிக்கலாம் படிக்கலாம் படிக்கலாம்னு இருந்து 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ற, இல்லாட்டி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி போட்டு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் இருப்பான் தானே, அவன் மேலுக்கு போற டைம்ல ஈக்குவலா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா கூட அதை நீங்க யூஸ் பண்ணாம விட்டு போட்டு ஃபீல் பண்ணுவீங்க தானே. அந்த டைம்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த டைம்ல படிக்க ஸ்டார்ட் பண்ற டைம் நீங்க வேணுமெண்டே 2 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. தியரி கிளியர் இல்ல. தியரி கிளியர் இல்லாததுக்கு காரணம் ஒன்று நீங்க, ரெண்டாவது நீங்க போன இடம். ஆனாலும் போன இடத்துல குறை சொல்ல இயலாது. ஏன்? அப்படி குறையா இருந்தாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது சும்மா நீங்க ஒரு சேர்த்து கிளாஸ் போனீங்கன்னா, இல்லாட்டி எங்கேயாச்சும் கிளாஸ் போனீங்கன்னா கிளாஸ்ல செல்ற நோட்ஸை மட்டும் எழுதி வேலை இல்லை, நீங்க தேடணும். மேக்சிமம் சர்ச் பண்ணணும். அதுல இந்த ரிசோர்ஸ் புக் இருக்கு, ரிசோர்ஸ் புக் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சேர்ட்ட போறீங்க, ரிசோர்ஸ் புக்ல இல்லாத விஷயம் ஒன்று சொல்லி தரணும்னு சொன்னா நீங்க கேட்கணும். இப்படி ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தந்தீங்க, ரிசோர்ஸ் புக்ல இல்ல, என்ன விளக்கம்னு கேட்கணும். இல்லாட்டி ஒரு ரிசோர்ஸ் புக்லயோ இல்லாட்டி சிலபஸ்லயோ இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி தந்தா கேட்கணும். இருக்கிற விஷயம் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு போனா இப்படி ஒரு விஷயத்த நான் ரிசோர்ஸ் புக்ல பார்த்தனே, நீங்க ஏன் சொல்லி தரல, ஏன் ரிமூவ் பண்ணப்பட்டிக்கான்னு கேட்கணும். அப்ப நீங்க தேடணும். தேடல் எண்ணத்துல எல்லாம் தேடுறீங்க. படிப்புல தேடுறதுல பெரிய விஷயமா? யோசிச்சு பாருங்க உங்களோட சுச்சுவேஷனை. அடுத்து தியரி ஆர போற ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றல, சும்மா ஈக்குவேஷனை வச்சு தியரியை நான் ஃபார்ம் வச்சுக்கிறேன் அப்படி. உதாரணத்துக்கு அமுக்கம் சொன்னா ஓரலகு பரப்பில் தொழிற்படும் விசை. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் ஞாபகம் வச்சுப்பீங்க. பி செம்மனே ஃபிகிலே. ஆனா ஓரலகு பரப்புக்கு செங்குத்தா தொழிற்படும் மருதாக்க விஷயம் வரும். அந்த செங்குத்தங்கிறதே நீங்க மறந்துடுவீங்க. சும்மா ஈக்குவேஷன் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாமா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு பரப்பிலுவை நீங்க என்ன யோசிப்பீங்க? பரப்பு இழுவை. இழுவை என்ன விசை, பரப்புன்னா ஓகே, ஓரலகு பரப்பில் தொழிற்படும் விசை. அப்ப கீழுக்கு பரப்பு வரும், மேலுக்கு விசை வரும். அப்படின்னா நியூட்டன். மீட்டர் -2 போட்டு பேசிடுவீங்க. புல ஓரலகு நீளத்தில் தொழிற்படும் விசை நியூட்டன் மீட்டர் -1 தான் வரும். அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஹூக்கின் விதி படிச்சிருப்பீங்க. சோ அதுல F = KE. இந்த கேங்கிறது ஹூக்கின் மாறிலி இல்லாட்டி விகித சமத்துவ மாறிலின்னு தெரியும். சம்டைம் இப்படி சொல்லுவாரு, ஓரலகு
நீட்சியை ஏற்படுத்தும் விஷயம் இதுவும் கேட விஷயம் தான். இது கூட தெரியாம இருந்திருப்பீங்க. அப்ப ஓரளவு நீட்சி ஏற்படுத்தும் விஷயம் தந்துட்டாருண்டா படிக்கலண்டா வார. அப்ப விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களை சொல்லித்தாரேன். அதே மாதிரி தான் மின்னோட்ட அடர்த்தி அடிக்கடி சொல்ற விஷயம் தான். மின்னோட்ட அடர்த்தினா நீங்க என்ன யோசிப்பீங்க? ஓகே, மின்னோட்டம் ஆம்பியர் ஐ மேலுக்கு வரும். ஓகே, அடர்த்தின்னா அப்ப கனவளவுக்குள்ளால நீங்க ஆய்வாரு. அப்ப ஓரளவு கனவளவுக்குள்ளால ஓடுற மின்னோட்டம் நீங்க என்ன போடுவீங்க? ஆம்பியர் மீட்டர் மைனஸ் 3 போட்டுடுவீங்க. இல்ல, டெபினிஷன் ஓரளவு பரப்பளவுக்குள்ளால போடுற மின்னோட்டத்துக்கு. ஸோ ஆம்பியர் மீட்டர் மைனஸ் 2 வரும். அப்ப இதெல்லாம் ட்ரிக்ஸான விஷயங்கள். இப்படி படிங்க, விளங்கிட்டா? அப்ப மெயினா தியரிய சும்மா படிக்காம அந்த தியரியை ஏன் படிக்கணுங்கிறத ஆராயுங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராக்டிக்கல்ல எல்லாம் நீங்க பொடுபோக்காரிக்காய்ங்க. ப்ராக்டிக்கல் எல்லாம் படிக்கிற டைம்ல ப்ராக்டிக்கலை ரிவிஷன் பண்ணுங்க. ப்ராக்டிக்கல் ஞாபகப்படுத்துங்க. இப்படி கொஸ்டினை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ராக்டிக்கல் ஒன் எடுத்தீங்கன்னா நீங்க ப்ராக்டிக்கலை செய்யலாட்டி பிரச்சனை இல்லை, செஞ்ச ஞாபகம் இருக்கும். ஓகே, வேணியர் அடிக்குமானி சம்பந்தப்பட்டு வந்தீங்க. ஸோ இந்த வேணியர் அடிக்குமானி சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட தியரியை சும்மா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து ஞாபகப்படுத்தாம கொஸ்டின் ஆன்சர் மோட்ல எடுங்க. கொஸ்டின் ஆன்சர் மோட்ல நீங்க எடுக்கிற டைம்ல என்ன செய்ய தெரியுமா? இப்படி கொஸ்டின் வந்தா இப்படி ஆன்சர், ஒரு ஐடியான்னு வரும். அடுத்து என்ன செய்யுங்க? ஓகே, பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பாருங்க. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு டைம்? 15 நிமிஷம் டைம். ஸோ 15 நிமிஷம்னா நீங்க 15 நிமிஷம் கொடுக்க தேவையில்ல. ஏன் 12 நிமிஷம் கொடுத்தா தான் 15 நிமிஷத்துக்கு வரும். அப்போ ஒரு மணித்தியாலம் 4 ஸ்ட்ரக்சர் செய்யலாம். அப்போ ஓகே, இப்போ இதுல என்ன வேணை ரெடிக்குமானே கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல எடுத்துட்டீங்க. இப்போ 15 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா 2002ல ஸ்ட்ரக்சர் ஒண்டா வந்திருக்கும். அதே மாதிரி 2012ல ஸ்ட்ரக்சர் ஒண்டா வந்து இதில் அனலைஸ் போட்டு வச்சுக்க தேவையான கேளுங்க. 2014ல ஸ்ட்ரக்சர் ஒண்டா வந்திருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறேன். 15 நிமிஷம் இல்லாட்டி 12 நிமிஷம் டைம் கொடுத்து. அப்ப அதுல ஸ்கீம் இருக்கும். கட்டாயம் நீங்க ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஸ்கீமை ஃபாலோ பண்ற டைம்ல இதுல எத்தனை மார்க்ஸ் வருது, இதுல எத்தனை மார்க்ஸ், இதுல எத்தனை மார்க்ஸ். உதாரணத்துக்கு இதுல அவுட் ஆஃப் ஃபைனல்ல அவுட் ஆஃப் 100க்கு 5 மார்க்ஸ் தான் வரும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 10க்கு 7 வருது. ஸோ ஏன் அந்த 3 மார்க்ஸ் இல்லாம போனுச்சு? ஸ்கீமை வச்சு அனலைஸ் பண்ணி தியரியை வச்சு கொஸ்டின் ஆன்சர் மோட்ல வச்சு எடுங்க. எக்ஸ்ட்ராவா அந்த கொஸ்டின்ல இருந்தும் சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும், புது புது கொஸ்டின். ஸோ அதையும் நீங்க என்ன செய்யணும்? இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல எட் பண்ண இயலும். இப்படி கொண்டு போனீங்கன்னா நீங்க சொல்லிட்டா ப்ராக்டிக்கலை அழகா ரிவைஸ் பண்ணி கொண்டு போயிடும். நீங்க கூட ஒர்க் பண்ணவும் தேவையில்ல. ஈச் அண்ட் எவ்ரி வீக் உங்களுக்கு 25 வீக் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு வீக்கும் ரெண்டு ரெண்டு ப்ராக்டிக்கலை கவர் பண்ணுங்களேன். கவர் பண்ணினீங்கன்னா டோட்டல் எத்தனை ப்ராக்டிக்கல் இருக்கு? 38 ப்ராக்டிக்கல் இருக்கு. ஸோ 19 வீக்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். 19 வீக்ல ப்ராக்டிக்கல் ரிவிஷன் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதுல ரிலேட்டிவான கொஸ்டின் செஞ்சு பார்த்திருப்பீங்க. எக்ஸ்ட்ரா தேவையான மாடல் பேப்பர் கலெக்ஷன் போட்டிங்கன்னு செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆன்சரை கரெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர்ல 20க்கு எவ்வளவு வருமானு எடுத்திருப்பீங்க. டவுட் வந்தா கிளியர் பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லாம் விளங்குது என்ன சொல்றேன்னு சொல்லி. ஸோ ஒழுங்கா பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் குறையதுக்கு காரணம் இன்னொன்று என்னன்னா, ஆக மெயினான காரணம் செல்ஃப் ஸ்டடி. நீங்க ஒழுங்கா படிக்கிறல்ல. செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் இல்ல. காலையில 6 மணில இருந்து கிளாஸ் தான். 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஆன்லைன் கிளாஸா? ஓகே. 7:30ல இருந்து ஸ்கூல் போயிருப்பீங்க. 7:30ல இருந்து 2:30 வீட்டை வந்து சேர 3 மணி. திருப்பி 3:30க்கு டியூஷன் கிளாஸ். 3:30ல இருந்து 5:30 திருப்பி வந்தா 6:30க்கு நைட் கிளாஸ். 6:30 9:30 திருப்பி 10:30ல இருந்து ஏதோ ஒரு கிளாஸ் 12 மணி வரைக்கும். திருப்பி தூங்குற, திருப்பி ரொட்டேஷன். ஸோ நோட்ஸ் நோட்ஸ் நோட்ஸ், கிளாஸ் கிளாஸ் கிளாஸ், ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், இப்படியோ போய் கடைசியில செல்ஃப் ஸ்டடி என்ன என்னண்டே தெரியா, பேப்பர் என்ன என்னண்டே தெரியா, தலைக்குள்ள இருக்க மாட்டுச்சு, எல்லாம் கொப்பிக்குள்ளான்னு இருக்கும். அப்ப அதுக்கு பிறகு பாடமாக்கிட்டு போவீங்க, எலபரேஷனை பார்த்து செஞ்சுட்டு போவீங்க. மார்க்ஸ் வருமா? மார்க்ஸ் வரவே வராது. எவ்வளவுதான் நீங்க பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாம மெயினா பாஸ் பேப்பர் செய்யறதில்ல, கண்டனின்ல பேப்பர் எல்லாம் செய்யற, பாஸ் பேப்பர் செய்யறதில்ல. பாஸ் பேப்பர் செய்யாம என்ன நடக்கும் இந்த இடத்துல? அதுலயும் சும்மா கடைசியா என்னையா பேருக்கு பாஸ் பேப்பர் செய்யறேன் போட்டு ஒரு 2021, ஒரு 2022, ஒரு 2023 சும்மா செஞ்சுட்டு போறேன். இந்த மூணையும் செஞ்சுட்டு போனீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ் வரும்? கொஞ்சம் மார்க்ஸ் வரும். ஆனா அதே இது 2001ல இருந்து 2023 வரைக்கும் செஞ்சுட்டு போங்க. அப்ப எத்தனை வருஷம் செஞ்சீங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணுங்க. விலங்க என்ன சொல்றேன்னு சொல்லி உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. நீங்க பேப்பர் பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ணிருப்பீங்கடா. எலபரேஷன் பார்த்து செய்யறதில்ல. சிலவங்க என்ன செய்யற, 2001 செய்ய போறேன்னு போட்டு எலபரேஷன் இருக்கு. ப்ரோசஸ் விளக்குற, முதலாவது கொஸ்டினை வாசிக்கிற, எலபரேஷனை பாக்குற. நானும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்ய படிக்கக்குள்ள அப்படித்தான். எலபரேஷனை பார்த்து எழுதுவேன். எலபரேஷனை பார்த்து எழுதுவேன். வேலை இல்லை, வேஸ்ட்.
குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு எலபரேஷன் என்ன கிடைக்க போகுது, ஆன்சரை ஓனா வரணும். ஆன்சர் மட்டும் இருந்து வேலை இல்ல. அதுக்கு பிறகுதான் நான் மிஸ்டேக் விட்டு எனக்கு ஒரு சீரியஸ் வருது, எம்சிக்யூல 19 சரி வருதுன்னு கூட நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணினேன். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் படிச்சு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எல்லா ஐடியாக்கெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த இடத்துல பாஸ்ட் பேப்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் லாஸ்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த இடத்துல 2023க்கு லாஸ்ட் வீடியோ, அதாவது அந்த 2023 எம்சிக்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட் பேப்பர். அதுலயும் குறிப்பா 48 எம்சிக்யூ பாஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. 18வது கேள்வியும் 50வது கேள்வி மட்டும்தான் ரிலேட்டிவா வரல, அப்படின்னா டிரெக்டா வரல, ஆனா சுத்தி சுத்தி வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு எம்சிக்யூ செய்யறதுக்காக நீங்க மாடல் பேப்பர்ல ஃபுல்லா மெனக்கெடுவீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் பாஸ் பேப்பரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. 48 கேள்வி வருது தானே, இப்போ 48 செஞ்சீங்கனாலே போதும் தானே. ஓகே, நீங்க ஐலண்ட் டாப் வரணுமெண்டா ஒன்ன மாடல் பேப்பர் செய்யுங்க. பட் நான் சொல்ற கைண்ட்லி அட்வைஸ், பாஸ் பேப்பரை செய்யுங்க, மேக்சிமம் செய்யுங்க, எக்ஸாம் மோட்ல செய்யுங்க. 2001ல இருந்து 2020 பாடமாக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யுங்க. அடுத்தது எலிமினேஷன் மெத்தட்களை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ கிராஃப் கேள்வியில் வருதுன்னு அணுகுமுறைகளை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது கூற்றுக்கல்வி வருதுன்னு விடைகளை ஒமிட் பண்ணுங்க ஷுவரானதை வச்சு. அதே மாதிரி முன்னுக்கு வர கேள்விகளுக்கு கூட டைம் கொடுக்காதீங்க. பின்னுக்கு வர கேள்விகள் டெக்னிக்கா வரும். அப்ப அது வளமையான வழியில நீங்க செய்ய பாருங்க. ஆனா ப்ரொப்பர் வேல செய்யறதோட ஷார்ட் வேல செஞ்சா நெல்லம். ஆனா ஷார்ட் வேங்கிறது அந்த டைம்ல வாரதுதான், விளங்குதா? சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. சும்மா வெறும் தியரியை மட்டும் படிச்சுக்கிறீங்க. ரிசல்ட்ஸ் போறதுக்கு காரணம் தியரியை மட்டும் தான் படிக்கிறேன், இல்லாட்டி தியரி ஆற போறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு தியரி வழங்கிருக்கும், ஏதோ ஒரு தியரி வழங்கிக்க மாட்டுச்சு. படிக்கிற டைம்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ற விட்டு வந்து படிச்சுக்க மாட்டீங்க. ஸோ ஃபுல்லா லோட் ஆகிருக்கும். கடைசி டைம்ல நிறைய கிளாஸ் ஓடி தெரிஞ்சுப்பீங்க, என்ன சிலபஸ் கவர் பண்றேன்னு சொல்லி. ஸோ சிலபஸ் கவர் பண்ணி என்ன செய்ய, நான் கேட்க நீங்க 8 யூனிட் முடிச்சிருந்தாலும் சரியா, 11 யூனிட் முடிக்கணும். 8 யூனிட் முடிச்சிருந்தாலும் 8 யூனிட் கிளியரா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, செக் பண்ணுங்க, எக்ஸாம் செய்யுங்க, கேள்வி செஞ்சு பாருங்க. எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு எம்சிக்கு 2 நிமிஷம் வராது, 5 நிமிஷம் வரும், பிரச்சனை இல்லை. ஸோ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 5 நிமிஷமா, அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்க, 4 நிமிஷம் வரும், அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்க, 3 நிமிஷம் வரும், அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்க, 2 நிமிஷம் வரும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கடும் முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று உங்களுக்கு இல்லை, கண்ட நின்ற டைமுக்கெல்லாம் படிக்கிறது. எப்படி படிக்கிறேன்னு தெரியா, நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், ஹார்ட் ஒர்க் இருக்கத்தான் வேணும். அதுக்காக சும்மா பேருக்கு தியரிய படிக்கிற, விடிய விடிய முடிச்சுட்டு இருந்து படிக்கிற வேஸ்ட். ஸோ ரிசர்ச் குறையறதுக்கு மெயினான காரணம் ஒழுங்கான ஃபோக்கஸ் இல்ல. அடுத்தது எக்ஸாம் செஞ்சு இல்ல. சும்மா எக்ஸாம் செஞ்சு இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் செஞ்சிருப்பீங்க, ஒரு ஃபிஃப்த் டேர்ம் செஞ்சிருப்பீங்க, ஒரு மொரட்டோ செஞ்சிருப்பீங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் டேர்மும் மொரட்டோயும் செஞ்சாங்களும் இருக்கும். கடைசியா டிரெக்டா போய் எக்ஸாமும் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? அப்ப எக்ஸாம் வந்தா பயம் தான் இருக்கும். அப்ப எடுத்த உடனே விட வருமா? வராது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துல ஃபெடப் ஆவீங்க. அடுத்து என்ன செய்யற, ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் எம்சிக்யூ மட்டும்தான் படிக்கிற. நிறைய பேர் சொல்லி கொடுத்தீப்பா, எம்சிக்யூ செஞ்சா எஸ்ஏ எல்லாம் செய்யலாம், ஸ்ட்ரக்சர் எல்லாம் சின்ன விஷயம், அது பிராக்டிக்கலா பார்த்துட்டு போனா காணும், இப்படி எல்லாம் சொல்லிப்பாங்க. அப்ப இதை வச்சு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அந்த இடத்துல ஓகே நம்ம எம்சிக்யூ மட்டும் செஞ்சா காணுமெண்டு எல்லா டைம் எம்சிக்யூ செய்யற. எம்சிக்யூ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை எம்சிக்யூ, 50 மார்க்ஸ் தான் வரப்போகுது, 50க்கு 50 எடுத்தாலும், ரைட்டா? ஆனா ஸ்ட்ரக்சர் எல்லாம் சிம்பிளா ஸ்கோர் பண்ணலாம் பார்ட் 2. ஆனா நீங்க ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்றீங்களே தவிர ஒர்க் பண்றல. எக்ஸப்ட் பண்ணுங்க உங்களோட பிரச்சனையை, நான் சொல்றதுல மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி, விளங்குதா? அப்ப அதனால எம்சிக்கு மட்டும் பிசிக்ஸ் இல்ல, ஸ்ட்ரக்சரும் பிசிக்ஸ் தான், எஸ்ஏயும் பிசிக்ஸ் தான். ஆனா நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் இப்ப எம்சிக்குள்ள 35 40 எடுத்திருந்தாலும் ஸ்ட்ரக்சர்ல 20 25 வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னாடா பேப்பர் பிராக்டிஸ் இல்ல, விளங்கிட்டா? இப்ப நான் உங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. மெயினா என்ன, பாஸ்ட் பேப்பர் பிராக்டிஸ் இல்ல. பேப்பர் பிராக்டிஸ் சொல்றதோட பாஸ்ட் பேப்பர் பிராக்டிஸ். அடுத்தது என்னன்னா, உங்களுக்கு உருப்படியான தியரி கம்ப்ளீட் இல்ல, தியரி அறகுறை. அறகுறைன்னு சொன்னா இன்கம்ப்ளீட். அடுத்தது என்ன, செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைம் நீங்க கூட கொடுக்குறல்ல, செல்ஃப் ஸ்டடிங்கிற ஒன்றே இல்ல. அடுத்தது என்னன்னா, சிலபஸ் கவர் பண்றதுலன்னு சொல்லி சாட்டுல அங்க இங்க கிளாஸ் கூடியா போய் ஓவர்லோட் ஆகுற, அங்கே ஒண்ணுமே செய்யலாம். அடுத்தது ரிசர்ச் குறையறதுக்கு காரணம், ஒரு பாடத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற, இல்லாட்டி 2 பாடத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற, ஒரு பாடம் ஃபெயிலா போய்த்திரும், சரிங்களா? அடுத்தது ரிசர்ச் குறையறதுக்கு காரணம் என்னன்னா, லாஸ்ட் டைம்ல மாடல் பேப்பர் மட்டும் செஞ்சு தர்ற. மாடல் பேப்பர் செய்யறேன், நான் அட்வைஸ் பண்ணிருந்தேன் இந்த ஒரு நல்ல காலம். ஒரு ஆள் என்னன்னா, என்ன பார்த்தாலும் மாடல் பேப்பரா செய்யற, அவன் மாடல் பேப்பர் செஞ்சா சீதா எடுத்துப்பாங்க. லாஸ்ட் டைம்ல செஞ்சேன், மாடல் பேப்பர் செய்ய போடா, பாஸ் பேப்பர் செய்யுங்கன்னு மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் 2AB எடுத்துக்காங்க, ரேங்க் 11.
விளங்கிட்டா நான் என்ன செல்ல வாரணும் உங்களுக்கு விளங்கும். ஸோ ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் ஒன்று நீங்க. அடுத்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல அப்படின்னா என்னது நீங்க செய்யறத சரியா செய்றீங்களா சரியா போறீங்களான்னு பாக்குறது இல்ல. எல்லார வீட்டையும் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பிரதரோ சிஸ்டரோ இருக்க மாட்டாங்க. மெயினா உங்களுக்கு கைடர் நீங்க தான் கைடர். நிறைய எக்ஸாம் செய்யுங்க, செல்ஃபா செய்யுங்க. ஈவன் 10க்கு சைவர் வந்தா பிரச்சனை இல்லை, நான் கூட ஃப்ரீ எக்ஸாம் செஷன் செய்யறேன். ஸோ அதுல ஜாயின் பண்ண பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் குறையறது காரணத்தை நீங்க இந்த குறிப்பிட்ட வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்குரிய சொல்யூஷனை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இல்ல, அடுத்தடுத்து நம்மளோட கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? அநேகமா ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் உங்களோட காரணத்தை சொல்லுங்க ஓன். ஆனா ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் படிக்கல, சுகம் இல்ல, அதெல்லாம் வேற ஆப்ஷன். ஆனா நான் சொல்றேன், ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் காசு அடிக்க போதா படிப்பு. படிப்புக்கு பணம் தடை இல்ல. அந்த பணத்தால நீங்க ரிசல்ட்ஸ் குறை எடுத்துக்கூடாது, அது கவலை. சரியா? அப்ப அதனால நீங்க இந்த ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் என்னங்கிறது ஃபீட்பேக் பண்ணுங்க, கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது நான் நிறைய விஷயம் சொல்லிங்க ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம். ஓகே. ஸோ நான் அடுத்த விஷயத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கதைக்க மேக்சிமம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. ஏனோ தெரியாது 40 மினிட்ஸ்க்கு ஒரு தரம் கட் ஆகுது நான் ப்ரோ எடுத்தாலும் கூட. இருந்தும் நான் நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கேன். பொறுமையா கேளுங்க. இந்த கிளாஸ் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு பொறுமை வேணும். அதே மாதிரி தான் என்ன விஷயம் ஃபாலோ பண்றதுனால நீங்க பொறுமை உங்களுக்கு கட்டாயம் முக்கியம். அடுத்தது ஃபெமிலி சுச்சுவேஷன் படிப்புக்கு தடை இல்லை. மெயினா நிறைய பேருக்கு இது பிரச்சனை. ஃபேமிலி சுச்சுவேஷன்டா காசு இருக்க மாட்டுச்சு, இல்லாட்டி ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், வீட்டு அடிக்கடி பிரச்சனை வரும். நீங்க இதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடா. உதாரணத்துக்கு வீட்டு ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்க படிக்க விடப்படா. நீங்க அதை விட்டுறப்படா, படிப்பு விட்டுறப்படா. ஏன்னா கன்சிஸ்டன்ட் லெவலை விட்டுட்டீங்கன்னா அங்கே டவுன் ஆகிடுவீங்க. அதனால இந்த மணியோ இல்லாட்டி வீட்டு சுச்சுவேஷனோ படிப்புக்கு தடை இல்லை. இல்லைங்களா? சில டைம் வீட்டை சொல்லுவா இல்ல படிக்காத நீ, ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு, 3C வந்திருக்கு, திருப்பி திருப்பி படிச்சு நிக்காத, வயசு போகுது, இதுக்கு நீ போட்டு போன்னு சொல்லுவா. பட் இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னா மட்டும் போங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அனுபவத்துல சொல்றேன். விளங்கிட்டா? உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங் போகணும் மனசுல ஒரு விருப்பம் இருக்கு, இல்லாட்டி ஒரு வேற ஏதாச்சும் ஒரு நர்சிங் போகணும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று போகணும் இருக்கிற டைம் வீட்டு சுச்சுவேஷனால நீங்க போக வேணாம்னு சொல்லி இருந்தா அது நீங்க போனா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்ற அட்வைஸ் என்னண்டா, மெயினா மணி காசு இஷ்யூ இல்ல. நீங்களும் தான் உங்களுக்கு மணி இஷ்யூ வரைக்கும் மட்டும் என்கிட்ட கிளாஸ் நீங்க ஃப்ரீயா ஃபாலோ பண்ணாலும் நான் உங்களுக்கு பிசிக்ஸுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் மேக்சிமம் பண்ணுவேன். டசன் மேட்டர். ஃபெமிலி சுச்சுவேஷன் தான், மனுஷன் 1008 பிரச்சனை வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. படிப்புங்கிறது எல்லாருக்கும் இறைவன் கொடுக்கறது இல்ல. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்துங்க. காசு எல்லாருக்கும் கொடுக்கலும், காசு இன்னைக்கு இருக்கு நாளை போய் தரும். ஆனா அந்த படிப்பை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்க இயலும். ஃபார் எக்ஸாம்பிள், வாழ்க்கையில பட்ட அனுபவங்களை நான் சொல்ல இயலும். உதாரணத்துக்கு இப்படித்தான் நான் என்னது எங்கட ஃபேமிலி ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்ப நானும் யூனிவர்சிட்டி போற டைம்ல ஏதோ பைக்ல போவேன். பைக் என்ன கட்டாயம் பெட்ரோல் வேணும். தெரியுதானே? பெட்ரோலுக்கு நார்மலாகவே 355 ருபீஸ் per லிட்டர். அப்ப நான் ஃபெக்கல்ட்டி போகணும், ஃபெக்கல்ட்டில இருந்து ஹோமுக்கு வரணும். அப்ப இப்படித்தான் கிளாஸ் எல்லாம் செஞ்சு தான் இருந்தேன். கிளாஸ் செஞ்சதுக்கு ரீசன் இந்த காசு. இந்த காசால நான் நான் இந்த இலக்கு அடையல, இறைவன நாட்டம். அது அடுத்து என்னன்னா, இந்த காசால கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ரெண்டு மைண்ட் செட்டப்ல தான் ஸ்டார்ட் பண்ணினேன். மத்தபடி எனக்கு கிளாஸ் ஃபீல் பிடிக்காது. ஏனண்டா அதுல உண்மை அறிக்கணும், உண்மை அறிக்கிறவங்க கடும் ரேர். அப்படின்னு ஏமாத்தப்படா. ஒரு பிள்ளைகிட்ட நம்ம 1000 ருபீஸ் வாங்கினோம்டா அந்த 1000 ருபீஸும் படிச்சு கொடுத்தா தான் அது ஹலாலா கிடைக்கும். அவுடிக்கார் ஓடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா உழைக்கிறது பெர்ஃபெக்டா இருக்கணும். இப்ப இந்த கிளாஸுக்கு அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கு, மோர் தென் 500. நினைச்சா நான் என்னது மந்த்லி 2000 வாங்கிறேன்னா கணக்கு பாருங்க எங்க போய் நிற்குமெண்டு. பட் ஐடியா இல்லை எனக்கு, அதோட குறைச்சி தான் நான் வாங்குவேன். மெயினா என்னன்னா, நிறைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அதுல உங்களுக்கு வழங்காது. மெச்சூர்ட் ஆகினா தான் வழங்கும். இந்த வாப்பா அம்மா மாடுற காசை தான் நீங்க எடுத்து வந்து தருவீங்க. அதுல நிறைய பிள்ளை மிஸ்யூஸ் பண்ணுது. காசு இருக்கேன்னு சொல்லி போட்டு வீடியோ கிளாஸ் அந்த வீடியோ வாங்குற, அதுக்கு பிறகு இங்கால ஒரு ஆன்லைன் கிளாஸ் அந்த கிளாஸுக்கு போற, இங்கால ஒரு பிசிக்கல் கிளாஸ் அதுக்கு போற, இங்கால ஒரு பேப்பர் கிளாஸ் அதுக்கு போற, இங்கால யாரோ ஒரு ஆள் வார அவர்கிட்ட போற, இங்கால ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸுக்கு போற, இங்கால ஒரு குரூப் கிளாஸுக்கு போற. கிடைக்கப்பட்ட காசு எல்லாம் கொடுத்து ரிசல்ட் A+ வந்தாலும் பிரச்சனை இல்லை. வார ரிசல்ட்டை பார்த்தா ஒரு S வருது, இல்லாட்டி ஒரு C வருது. இதுக்கே நீங்க இவ்வளவு காசை செலவழிக்கணும். உங்களோட காசு இல்லை இது. நீங்க உழைச்சாத்தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கும். வழங்குதா? அதுல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காசை என்னது காசு இருக்கேன்னு சொல்லி போட்டு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க.
வழங்குதா? அதனால நான் செல்ற கைண்ட்லி ரிக்வெஸ்ட், ஃபேமிலி சுச்சுவேஷன் படிப்புக்கு தடை இல்ல, காசும் படிப்புக்கு தடை இல்ல. நான் அந்த இடத்துல செல்ல வந்தேன். ஸோ 355. அப்ப அந்த டைம்ல நான் கிளாஸ் எல்லாம் செஞ்சு தான் இருந்தேன். பட் எல்லா டைம்லயும் காசு இருக்க மாட்டேச்சு. ஸோ நான் மெயினா மணியை டிபெண்ட் பண்ணி கிளாஸ் செய்ய மாட்டேன். வீட்டுல சொல்லுங்க ஏதோ. அப்ப அந்த டைம்ல என்னது ஃபேக்கல்ட்டில இருந்து என்னது வீட்டை இருந்து ஃபேக்கல்ட்டி போகணும். ஸோ பைக்லாம் போற, பெட்ரோல் அடிக்கணும். அந்த டைம்ல என்னது என்கிட்ட காசு இல்ல, பர்ஸ்ல காசும் இல்ல. ஓகே, காலையில நான் சாப்பிடவும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஏனென்றா நீங்கள் இதே ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க. என்ன 8 மணில இருந்து 4 மணி வரைக்கும் லெக்சர்ஸ், சரியா? ஃபுல்லாவே லெக்சர்ஸ். காசு ஒன்றுமே இல்லை. ஏடிஎம்ல கார்ட்ல கூட ஒன்றுமே இல்லை. ஓகே, அப்ப வெறும் ஒரு டீ ஒன்று குடிச்சு போட்டு, டைமும் இல்லை, தண்ணியை குடிச்சிட்டு போறேன். வீட்டை காசு கேட்டேன், இல்ல. சரி, ஓகேன்னு கூட போறேன். 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு பிரேக் வரும். அதுக்குள்ள லஞ்ச் சாப்பிடணும். பட் பசிக்குது. அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்கலாம். ஏன்? நிறைய பேர் நினைச்சிட்டு என்ன, ஓகே ஏர்ன் பண்றான், லட்சக்கணக்கில் காசு இருக்கு, அப்படி அப்படித்தானே வச்சுப்பான மைண்ட் செட். ஸோ நான் தானே செய்வேன், இப்படி ஃப்ரீயா செய்யற, காசு வாங்குறலன்னு. ஓகே, அப்ப நான் கன்சிடர் பண்ணல. ஏதோ பசிக்குது, ஆனா அதை வெளிக்காட்டையிலுமா இல்ல. சரின்னு சொல்லி போட்டு ஆஹ் 4 மணி ஆகுது. 4 மணி ஆகிட்டு நான் வெளியாகிறேன். எனக்கு என்ன, எனர்ஜி இல்ல, பைக்குக்கும் பெட்ரோல் இல்ல ஒரு பக்கம். சரி, ஓகே, இறைவன் தருவான்னு சொல்லி போட்டு ஒரு 4 மணிக்கு நான் வெளியாகிறேன். வெளியாகிற டைம்ல பெட்ரோல் முடிய போகுது. ஏதோ அப்ப ப்ரேயர் பண்றேன். மெயினா நம்மளோட வெப்பன் வெப்பன் தெரியுதானே, ஆயுதம், துவா. துவாவால் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலும். ஓகே, ஏதோ பசிக்குது, ஒரு பக்கம் பெட்ரோலும் இல்லை. உன என்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். நான் தன்மான பிரச்சனையோ கௌரவ பிரச்சனையோ பார்க்கல. கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு வந்தீங்கிறது விளங்கணும். அப்ப அதனால ஆஹ் 4 மணி ஆகிட்டு அப்ப எனக்கு கோல் வருது. அந்த புள்ள இப்ப எஸ் எடுத்திருக்கு. வெயில் லெவல்ல இருந்தீங்க, மேபி எஸ் எடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். விஷயத்தை செல்ல வாரேன். அப்ப 4 மணி அப்ப ஆகுது. பசி ஒரு பக்கம். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க. நீங்க இப்படி இண்டிவிஜுவல் கிளாஸ் செய்யறதா எங்க ஏரியாவுல, அப்படி என்ன வருவீங்களா கிளாஸுக்கு? இப்பனாலும் ஓகே, நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் எப்படியாச்சும் பாஸ் ஆகணும். நீங்க இப்ப வந்தாலும் ஓகே, எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, ஓகே நான் அந்த ஏரியாவில் நினைக்கிறேன்னு சொல்லி போட்டு அப்ப லொகேஷன் அனுப்பியும் நான் போனேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கேற்ற மாதிரி மணி கிடைச்சிச்சு. ஸோ அந்த மணியை வச்சு கிளாஸ் செஞ்சு முடிச்ச உடனே அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டையும் சாப்பாடு வாங்கிட்டு பெட்ரோலும் அடிச்சிட்டு அப்படியே வீட்டை வந்து செல்ல இருந்தேன். அப்ப எங்க வீட்டை உம்மா சொன்ன ஒரே ஒரு வேர்ட், ராத்தா சொன்ன ஒரே ஒரு வேர்ட் என்னன்னா, நம்ம கிட்ட காசு இல்ல, பட் அல்லாட உதவியோட, இறைவனோட உதவியோட நமக்கு படிப்பை தந்திருக்கான் இறைவன். ஸோ நமக்கு ஒன்றுமே தேவையில்ல, வெறும் மூளை மட்டும் இருந்தா காணும். மூளை இருந்தாலே ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம், அல்லாஹ் தருவான். கஷ்டப்பட்டா பின்னுக்கு நல்லா இருப்பேன். இவ்வளவுதான். இதான் சந்தோஷம். விளங்கிட்டா? பேரண்ட்ஸ் ப்ரௌட் தான் நமக்கு மெயின். விளங்குதா? அப்ப அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் எடுத்த உடனே பெரிய இது இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ 500க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆயிருக்கு. ஆனா இப்பயும் பேமெண்ட் வாங்கல, பட் வாங்குவேன். ஆனா விளங்குதா? அப்ப நான் பழச மறந்து காய்க்கல, பட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கஷ்டப்பட்டா பின்னுக்கு நல்லா இருப்பீங்க. படிப்பு படிப்புக்கு ஃபெமிலி சுச்சுவேஷனோ, காசோ, அடுத்தடுத்த விஷயமோ தடையே இல்லை. நீங்க மேக்சிமம் எஃபோர்ட் போடுங்க. அடுத்தவனை பத்தி கேர் பண்ணாதீங்க. நிறைய விமர்சனம் வரும். ஃபேமிலியில இருந்து சப்போர்ட் கிடைக்காது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து விமர்சனம் தான் வரும். என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்க? இப்ப கூட நீங்க ஒரு 2BC ரிசல்ட் எடுத்தா கூட சொல்லுவாங்க, இவ்வளவு தானே எடுத்தீங்கன்னு. இவ்வளவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல. அப்ப அதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்காதீங்க. ஆனா உங்களோட குறிக்கோள் டாக்டர், எனக்கு பேருக்கு 3 டாக்டர் வரணும், இன்ஜினியர் ஆகணும். நீங்க இன்ஜினியர் டாக்டர் ஆகிறதுக்கு முதல் மெயினா பேரண்ட்ஸுக்கு சந்தோஷப்படுத்துங்க. பேரண்ட்ஸ் ப்ரௌட் அப்படின்னா சொல்லுங்க. பேரண்ட்ஸ், அதாவது ஒரு கூலி தொழில் செஞ்சால், இல்லாட்டி ஒரு புவர் ஃபேமிலி, நல்ல கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருக்கிற ஒரு வாப்பா அம்மா, நீங்கள கஷ்டப்பட்டு ஏதோ அவன் படிப்பான், அவன் யூனிவர்சிட்டி போவான், அவன் டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான், கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைக்காங்க தானே, அவங்களுக்காக நீங்க ஆகுங்க. அதான் சந்தோஷம். நீங்க டாக்டர் ஆகி கொடுத்துட்டீங்களா, எந்த மகன் டாக்டர், எந்த மகன் இன்ஜினியர், இவ்வளவுதான் சந்தோஷம். ஒரு ஓடாவிட மகன் டாக்டர், ஒரு மேசன்ற மகன் இன்ஜினியர், ஒரு வெள்ளாம செய்யற ஒரு வயல் தொழிலாளியிட மகன் என்னது இன்ஜினியர் மெடிசின், இவ்வளவுதான் சந்தோஷம். நீங்க ஏர்ன் பண்றதை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப மெயினா உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஏலவல்ல நிறைய லட்சக்கணக்கில் காசெல்லாம் செலவழிச்சு உங்களை படிப்பிக்காங்க. இந்த சின்ன ஒரு விஷயத்துக்கு தான். சின்ன ஒரு விஷயம் இந்த டிஆர், இந்த இஎன்ஜி,
ஆனா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்து நீங்க செல்ற டைம், நீங்க அனுபவிக்கிற டைம் தான் விளங்குதா? ஸோ அதால நீங்க ஃபெடப் ஆகுற டைம்ல பேரண்ட்ஸை நீங்க கன்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. வீட்டு வாப்பா அம்மா யோசிங்க, உங்களால படிக்கிறது இல்லையா, அவங்கள யோசிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு நமக்கு தியாகம் செய்யறாங்கன்னு சொல்லி. So, அவங்களுக்காக நீங்க படிங்க, உங்களால கேளும். சரியா? அட்வைஸ்ன்னு சொல்லி இல்ல, உங்களுக்கு இந்தியோட இந்த லைஃப், இந்தியோட இந்த வீடியோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆகணும். அப்படி ஒரு அட்வைஸோட சேர்ந்து அப்படி ஒரு வீடியோ தான் போடுறேன். இவ்வளவு டைம் தொண்டை நோனோ கத்துறேன். ஸோ அதுக்குரிய யூசேஜ் மேக்சிமம் கிடைக்கும்னு நம்புறேன். நீங்க எவ்வளவுத்துக்கு அதை யூஸ் பண்ணுவீங்கிறது தெரியாது. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரியா? கதைச்ச விஷயத்த நான் திருப்பி திருப்பி கதைக்கல. மேக்சிமம் விஷயங்கள் கதைச்சிட்டேன். இன்னும் குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ விளங்குதா? நீங்க விழுந்தாலும் விழும்பேலும், நீங்க 1000 தடவை விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, 1500 தடவை விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்களா சேஞ்ச் ஆகணும். அப்ப அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த விஷயம், பிசிக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சா போதுமான்னு கேட்டா இல்ல. பிசிக்ஸ்ல ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சு போதாது. தியரிய ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தியரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் செய்யப்படும். ஒரு ஆளுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இந்த ஐடியா எப்படி இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட தியரி எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துட்டேன்டா, இல்லாட்டி அந்த கொஸ்டின் எப்படி வந்தங்கிறத செல்ற அளவுக்கு ஐடியா வந்துட்டேன்டா, அந்த தியரி கிளியர்னு அர்த்தம். ஸோ நீங்க செல்ஃப் ஸ்டடி இல்லாட்டி நீங்க தனியா படிக்கிற டைம்ல அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு படிங்க. அதுக்காக ஃபுல்லா ஹெல்ப் பண்றதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பயோ எல்லாம் நீங்க நல்லா சொல்லிக் கொடுங்க, இல்லாட்டி கெமிஸ்ட்ரி நல்லா கிளியர்னா சொல்லிக் கொடுங்க. ஜஸ்ட் சும்மா டாஸ்க்களை கொடுத்து சொல்லிக் கொடுத்து போங்க. மெயின்டைன் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிசிக்ஸ்ல ஒவ்வொரு நாளைக்கும் யாராச்சும் கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 5 MCQ சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்குற டைம் உங்களுக்கு நாலேஜ் வரும். அதை மட்டும் ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணப்படா. விளங்குதா? ஸோ பிசிக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சா போதா, இந்த ஈக்குவேஷன் எந்த டைம்ல எப்படி அப்ளை பண்ணணும், இது எதுல டிபெண்ட் பண்ணீங்கன்னா கிளியர் தியரி. தியரி நல்லா கிளியரா இருந்தா மட்டும்தான் வழங்கும். அதோட சேர்ந்து நிறைய கொஸ்டின் செய்யணும். ஒரே மாதிரி 1008 கொஸ்டின் செய்யறதை விட வித்தியாசமான ஒரு 5 கொஸ்டின் செஞ்சாலே பெட்டர். விளங்கிட்டா? அப்ப அதை பிளான் பண்ணுங்க. விளங்கிட்டா? உதாரணத்துக்கு டோப்ளர் எஃபெக்ட்னு சொல்லி எடுக்குமே, அதே விஷயத்தான் சொல்றேன். ஸோ அதுல இப்படி ஒரு விஷயம் வருதா, ஓகே இது உண்டு. கிராஃப் மெத்தடா, ஓகே இது கூற்றா, இது கால்குலேஷனா. ஸோ இப்படி பிளான் பண்ணுங்க. அப்ப இதுல வித்தியாசமான கேள்விகள் செய்யுங்க, இதுல வித்தியாசமான கேள்வி, ஒரே மாதிரி கேள்விகள் செய்யாதீங்க. சிலவங்க தருவாங்க, இப்ப எஃப் சமன் எம்ஏ இருந்தா அதுல எம்முக்கு பதிலா 10, ஏக்கு பதிலா 5, எஃப் எத்தனை, எம்முக்கு பதிலா எத்தனை 10 கேள்வி தருவா. அதுக்காக நீங்க நிறைய கொஸ்டின் செய்யறோம் ப்ராக்டிஸ் பண்ண நான் நினைக்கிறேன் இல்ல. நான் போன இடத்துலயும் இப்படிலாம் பேசிக்கா சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ எனக்கும் நான் படிக்கிற டைம்ல ஏதோ போனா படிப்பேன், ஈஸியா இருக்கும். ஏன்னா சொல்லி தந்த ஆள் ஈஸியா சொல்லி தரும். ஆனா கொஸ்டின் ப்ராக்டிஸ் இல்ல, எக்ஸாம் இல்ல, அடுத்தது ஒழுங்கான கைடன்ஸ் இல்ல. ஏதோ படிக்கிற நோட்ஸ் எழுதுற வார, அதுக்கப்புறம் பேப்பர் கிளாஸ் போனாலும் அவரு ஆண்டு ஸ்டார்ட் பண்ணின 2 ஆண்டு எழுதினா அவரு இருன்னு முடிச்ச 2 முடிப்பேன். அவ்வளோதையும் எலபரேஷனா கலர் கலர் பேனை யூஸ் பண்ணி எழுதுவேன். தலைக்குள்ள ஒன்றும் இல்லை, டெஸ்ட் இல்ல. அதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன். அப்ப நான் விட்ட மிஸ்டேக் இன்னொரு ஆள் விடப்போடான்னு சொல்லி கொடுத்தான். அந்த குறிப்பிட்ட எம்சிக்கு பாயிண்ட், நிறைய எக்ஸாம் செஷன், நிறைய மோட்டிவேஷன், நிறைய கைடன்ஸ், நிறைய செஞ்சிருந்தேன். ஏன்னா நீங்க எப்ப இந்த ஒரு ஆள் ஃபாலோ பண்ணணும்னா கட்டாயம் தோத்தவனுக்கு பின்னால போங்க. ஒரு தோத்தவனுக்கு பின்னால போனா தான் வாழ்க்கையில நிறைய விஷயத்த கற்றுக் கொடுப்பான். அதே நீங்க ஒரு ஃபெஸ்டிவல டிரெக்டா மெடிசின் போனவன்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவன் பிளஸ் மட்டும் தான் சொல்லி தருவான். ஆனா ஒரு செகண்ட் சைடு தேர்ட் சைடுல போறவன்ட்ட கேட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவான். ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பிசிக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சா போதுமான்னு கேட்டா இல்ல. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், தியரி அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுக்கணும். சரியா? ஓகே, அடுத்ததுல நம்ம பார்ப்போம். சரியா? இல்ல என்ன சரி இஷ்யூஸ் இருக்குன்னா கட்டாயம் கேளுங்க, மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க.